காப்பாத்துவார். அதெல்லாம் அவருடைய வேலை. பரலோகத்தில் நம்மளை படைச்சார்ல, மண்ணாதானே எடுத்து படைச்சு அவர் ஜீவ சுவாசத்தை ஊதி இருக்கிறாரு. ஆமே, இந்த மண்ணுக்குள்ள என்னென்ன இருக்கு, எலும்பு இருக்கு, நரம்பு இருக்கு, அது எங்க செயல்படாம இருக்கு அவருக்கு தெரியும். பரலோக டாக்டருக்கு தெரியும். ஆமே, நீ வந்து 10,000, 20,000, 50,000 கொடுத்தா இந்த ஸ்கேன் ரிப்போர்ட், பரலோக ஸ்கேன் ரிப்போர்ட்டோட மாத்திச்சுன்னா, ஆமே, ஃபுல் சரீரத்தை ஏற்றி செட்டி எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விட்டுருவேன். தேவ ஆவியான ஒருத்தர் உள்ளார உச்ச தலைமுதல் உள்ள கால்வரை அந்த தேவ ஆவியானுடைய பிரசனை இறங்கிச்சுன்னா எல்லா நோயும் சாட்சாத் தேவன் பயத்தை புறம்பேத்தல், நோயை புறம்பேத்தல், கடனை புறம்பேத்தல், பிரச்சனை புறம்பேத்தல், ஒதுக்கி விட்டுருமா, ஓரங்கட்டி விட்டுருமா. அல்லேலூயா. இதுதான் தேவனுக்குள்ள மகிமை. ஆமே, அந்த மகிமை தான் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமே, ஓடி போகிறார். நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. நீதிமான்கள் அப்ப உங்களை ஆண்டவர் சிங்கங்கிறார். அல்லேலூயா. புலிக்கு பிறந்தது புலிக்குட்டி, சிங்கத்துக்கு பிறந்தது சிங்கக்குட்டி அப்படிங்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆமே, அப்ப இந்த உலகத்தினுடைய சிங்கக்குட்டி தான் செய்து பட்டிய கிடந்தாலும் நீதிமான் நீ பட்டியா கிடக்க மாட்டா அப்படிங்கிறார். அல்லேலூயா. பிரச்சனை இருக்குங்க, உலகத்துல உபத்திரம் இருக்கலாம். ஆனா அந்த உபத்திரத்திலிருந்து நீங்களாக்கி விடுவிச்சுடுவார் கர்த்தர். 7 தடவை விழுந்தாலும் மறுபடியும் தூக்கி எடுப்பார் கர்த்தர். அல்லேலூயா. அதைத்தான் சொல்றாரு. ஆமே, சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்கள். அதுதான் உன் பிராண்ட், அதுதான் உன்னுடைய நேம். அல்லேலூயா. சிங்கம் ஒரு பெரிய யானை மேல ஏறி ஒரு அடி அடிச்சு வச்சுக்கீங்க. ஆமே, மிருகங்களுக்கு மோப்ப சக்தி அதிகம். இப்ப நாய்க்கு இருக்க மாதிரி எல்லா காட்டுல வர்ற மிருகங்களுக்கும் மோப்ப சக்தி அதிகம். அது என்ன செய்யும், ஃபர்ஸ்ட் எடுத்து அந்த கொரோனையை தான் பிடிக்கும். அதுக்கு தெரியும் எந்த இடத்துல பிடிச்சா அது உயிர் போகும் அப்படின்னு. அப்ப யானை எந்த இடத்துல அடிச்சா அது உயிர் போகும் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் என்ன செய்யுமா, இவ்வளவு பெருசா இருக்கும், இவ்வளவு பெருசா இருக்கும், மேலே ஏறி ஓங்கி ஒரு அடி அடிச்சு வச்சுங்க, மட்டால் ஒரு அடி தலையில. ஆமே, ஸ்மார்ட் பார்த்து அடிக்கணும். அடிச்சு அவ்வளவு பெரிய யானையை அப்படியே படுக்க வச்சிருக்கும். அதுதான் சிங்கத்துக்குள்ள பவர். யானையெல்லாம் சிங்கத்தை பார்த்துச்சுன்னா அப்படி ஓரமா கையை கட்டிட்டு தான் போகும். காட்டுக்குள்ள எல்லாம் ஒரு பிளிரிச்சுன்னு வச்சுங்க, சிங்கம் 10 கிலோமீட்டருக்கு. ஆமே, காட்டுக்குள்ள எல்லாம் சவுண்ட் கம்மியா தான் இருக்குல்ல, அங்க எல்லாம் 10 கிலோமீட்டருக்கு சிங்கம். சிங்கம் பசியா இருக்கா, எல்லாம் உஷாராயிருக்கீங்க, எல்லாம் ஓடிக்கீங்க அப்படின்ட்டு மற்ற மிருகங்கள்லாம் ஓடி இருக்கு. அல்லேலூயா. அவ்வளவு பவர் பாருங்க அதனுடைய வார்த்தை, அதனுடைய ஆமே, அதனுடைய சவுண்ட், வாய்ஸ். அல்லேலூயா. அதனுடைய பலம், அதனுடைய படைப்பு. அதனாலதான் சிங்கத்துக்கு ஒப்பானவர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார். அப்ப பிரச்சனையை பார்த்து பயப்படாமல் இரு அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தை. சிங்கத்தை போல, சிங்கத்தை போல. ஆமே, சிங்கம் போல் அப்படின்னு சொல்லல, அதோட நிறுத்தல, போல அப்படின்னா நீ சிங்கம் அப்படிங்கிற. அல்லேலூயா. நீ சிங்கங்கிற போல தைரியமா இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப அவனுடைய பலம் என்ன, இந்த உலகத்துல வாழ்றதுக்கு ஒரு பலத்தை ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்க. அது என்னன்னா தைரியம். எந்த பிரச்சனை வந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்றாங்க. வாடா வந்து பாத்துக்கலாம், வா நீ வா மோதிக்கலாம் அப்படின்னு நிக்கிற. நீங்க எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த நோயா இருந்தாலும் சரி, நீ இருக்கிறியா என் சரீரத்துல, ஆமே, இது கர்த்தர் வாழுகிற ஆலயம், அவருடைய அவயம். ஆமே, இப்ப இருதய பக்கம் வலிக்குது அப்படின்னா நுரையீரல் வலிக்குது, நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்றல. அல்லேலூயா. அந்த பகுதியில அந்த நுரையீரலை படைச்சது அவர்தான். அப்ப இந்த ஆலயத்துல அவர் தங்கி இருக்கிறார், இந்த சரீரத்துல அவர் குடியிருக்கிறார். ஆமே, அந்த வலியை போக்குற உள்ளாரே இருக்கிறாரு. உள்ளார ஒரு டாக்டர் இருக்காரு. நீ வெளியில போய் டாக்டரை பார்க்க தேவையில்லை. உள்ளாரே ஒரு மருத்துவர் என்ன செஞ்சாரு, ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறார். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். உள்ளான மனுஷன். அப்ப உள்ளுக்குள்ள ஒரு மனுஷன், அதுதான் ஆவியானவர். இந்த ஆவியானவர்
அந்த தைரியம், அந்த சிங்கத்துக்குரிய அந்த தைரியம், மனம், அந்த மனசு இருந்தாதான், அந்த இருதயம் இருந்தாதான், உங்கள் இருதயம் எங்க இருக்குதோ அங்க உங்க பொக்கிஷம் இருக்கும். அப்படி நீங்க இருதயத்தில் நல்லது நினைச்சீங்கன்னா நல்லது நடக்குங்கிறார் கருத்து. வியாதி இருக்குன்னா கண்டிப்பா இருக்கும். ஆமே, அந்த வியாதி இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள பெரியவர் இருக்கிறார். அது பக்கத்துல இருக்கு. அல்லேலூயா. அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு உள்ள இருந்து. இந்த நோய் என்னைக்காவது ஒரு நாளைக்கு என்ன செஞ்ச மறைஞ்சு போயிடும். நீங்க கேன்சர் கட்டி நிறைய கட்டிகள்லாம் நிறைய பேர் கரைஞ்சி போறதுன்னா நீங்க எத்தனை சாட்சியில பாக்குறீங்க? ஆமே, அப்ப நம்மளுக்கு இருக்கிற அந்த வியாதி மாறாதா? அந்த தைரியத்தை தான் ஆண்டவர் எதிர்ப்பார். போல இல்லைங்க நம்மளாம் உலகத்திலே சொல்லுவாங்க, துணிஞ்சவனுக்கு தூக்கு மேடையும் 5 மெத்தங்க விட்டுக்கிறாங்க. துணிஞ்சவனுக்கு தைரியமா இருக்கிறவனுக்கு 5 மெத்தங்கிறான். ஆமே, மரணமே வந்தாலும் மாத்துக்கிறான் அப்படிங்கிறான். ஒத்த நில்லு அப்படிங்கிறான். அவனுக்கு எந்த ஆவி இருக்கு? அவன் சொல்றான் பாருங்க, அவன் பேசுறான் பாருங்க. இவ்வளவு ஆவி, இவ்வளவு ஆமே வரங்களை வைத்துக்கிட்டு, இவ்வளவு பெரிய தேவனை வச்சுக்கிட்டு நம்ம பயந்துகிட்டு இருக்கோம். நீங்க உலக மனுஷனுக்கும் உங்களுக்கும் ஆமே ஒரு 100 வரைக்கும் எழுதி எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு எழுதுனீங்கன்னா உலக மனுஷன் கம்மியா தான் இருக்கும். அவன் தைரியமா தான் இருக்கான். என் சாமி எப்படியாவது என்னை காப்பாத்திடும், நான் மொட்டை கிட்ட அடிச்சு கெடா வெட்டி நான் பொங்க வச்சு நான் தப்பிச்சுக்கணும் அப்படிங்கிறது. அவனுக்கு பாருங்க அந்த பலியில, அந்த பூஜையில நம்பிக்கை. ஆனா உயிரோடு இருக்கிற தேவன் மேல நம்மளால நம்பிக்கை வைக்க முடியும். தைரியம் இல்ல, தைரியத்தை தான் இவன் எடுத்துக்கானே. நம்ம பங்காளி ஒருத்தன் நம்ம கூடயே இருக்கிறான். பயத்தை கூட வச்சுட்டு அவன் தைரியமா கீழே ஊத்தி எல்லா வேலையும் ஆட்டை காட்டிட்டு இருப்பான் உள்ள இருந்து. அல்லேலூயா. அவன் உள்ளுக்குள்ள இறங்கி எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருப்பான். உன்னை ஒரு வேலையும் செய்ய விட மாட்டான், ஜெபிக்க விட மாட்டான், ஆலயத்துக்கு வர விட மாட்டான். தைரியத்தை மட்டும் எடுத்துக்கான, அந்த விசுவாசத்தை மட்டும் எடுத்துக்கான, இயேசு மேல உள்ள அன்பை மட்டும் எடுத்துக்கான. இதுதான் நீங்க பேசிக்கிட்டு இருக்க. நீ சிங்கங்கிற இந்த மெசேஜ் எதுக்கு உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, இப்ப இருக்கிற பிரச்சனையும் சரி, இனிமே வரப்போகிற பிரச்சனையும் சரி, சிங்கமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. சிங்கெல்லாம் வண்டி கொடுத்து தான் மோதும். அதுக்கு சப்போர்ட்டுக்கெல்லாம் ஆள்லாம் கூட்டிட்டு இருக்காரு. என் கூட பிறந்த உறவுகளை வாங்க, என் குட்டிகளை வாங்க, நான் ஒத்தைய போறேன் அப்படின்னு போக ஒத்தால ஒரு மிருகமா நின்று அவ்வளவு காட்டையும் ராஜாவா இருக்கு. ஒரு மிருகம் காட்டுக்கே ராஜாவா இருக்கு. அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் என்னது ஒத்தால இந்த உலகத்துக்கே ராஜாவா கத்தப்பட்டு அதுக்கு பேர் தான் நீதிமான். அதனாலதான் நீ 7 தினம் 7000 டைம் பொழுதுதான். நம்ம எத்தனை டைம் பொழுதுருப்போம் அந்த உலகத்துல? இதுல கம்மி 7 டைம் அப்படிங்கிறது 1000கணக்கான டைம் பொழுதுருக்கும். அல்லேலூயா. ஆனா விழுந்தாலும் தூக்கி விடுகிற தேவன். அல்லேலூயா. ஆமே, நாங்களும் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். எப்படி நிற்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தையில நிற்கிறோம், இயேசுனால நிற்கிறோம். அல்லேலூயா. ஆமே, சொல்றாரு பாருங்க இங்க, மிகுந்த பலனுக்கு ஏதுவான எபிரேயர் 10:35 மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். பாருங்க, இது மிகுந்த பலனுக்கு ஏதுவான. அப்ப நீங்க படைக்கும் போதே ஒரு பெரிய பலத்தை வச்சுதான் படைச்சிருக்கிறார். தைரியங்கிற பலம். கோடையை நம்மள படைக்கல, ஏழையா படைச்சிருக்கலாம். ஆமே, பணம் இல்லாமல் இருக்கலாம். ஆனா கோடையா மட்டும் இருக்காது அப்படிங்கிறது. தைரியமா இரு அப்படிங்கிறது. அல்லேலூயா. ஆமே, அந்த தைரியத்தை மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை. யாருடைய தைரியமா? எங்க உங்களுக்கு உங்கள் தைரியத்தை. உனக்கு ஒரு தைரியமான ஒரு பிறப்பை கொடுத்திருக்கு. ஆமே, அதுதான் பிராண்ட் தைரியம். இது யாருக்கு கொடுத்திருக்கிறார்? நீதிமானுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமே, அது வெளுக்காது. பிராண்ட் சட்டெல்லாம் வெளுக்காது. பிராண்ட் புடவை எல்லாம் வெளுக்காது. நல்ல காஸ்ட்லியா. ஆமே, எந்த அளவுக்கு காசை கம்மியா போடுறோமோ அந்த அளவுக்கு ஆமே அந்த அளவுக்கு 1 வருஷம் 6 மாசத்துலயே வெளுத்து போயிருக்கு. அல்லேலூயா. அப்புறம் பழைய சொல்லி தான் போகணும். ஆனா கர்த்தர் நீ பழசே ஆக மாட்டாங்கிற. அல்லேலூயா. நீ காஸ்ட்லியானவன். உன் பிறப்பே காஸ்ட்லி. உன்னை என்னது கலிலுக்கு சமமான வாழ வயதை கர்த்தர் கொடுத்திருக்கிற. நீ 5 வருஷம் 10 வருஷம் வாழல, 100 வயது வரைக்கும் வாழுகிறவன். வாழ வயது கலிலுக்கு சமமான. ஆமே, அந்த
சாமுவேல் 17:46 ஒரு தைரியமான, எப்படியாப்பட்ட தைரியம், அதை படிச்சு கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று தலையை உன்னை விட்டு வாங்கி ஆமென். பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அல்லேலூயா. அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிவார்கள். எல்லாரும் உலகமே பார்க்கும் என் ஆண்டவரை. நான் கும்பிடுற சாமியை உலகமே பார்க்க வைப்போம் அப்படிங்கிறான். யாருங்க உலகத்தை பார்க்க வைக்கிறான்? பண காசு இருந்தா பார்க்க வைக்கிறேன்னு சொல்றோம் இல்ல, ஏழை ஓட்டாண்டி, அல்லேலூயா, ஒண்ணுமே எவனுமே மதிக்காதவன், தாழ்த்தப்பட்டவன், குடும்பமே மதிக்காது. குடும்பத்துல எத்தனை பேர் தான் இருக்கீங்களா? இன்னொருத்தன் இருக்கான், அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான் கேவலமா. இப்ப உங்க வீட்டுல ஒரு 5 பிள்ளைங்க இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. எல்லா பிள்ளையும் நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க. சில பிள்ளைகள் கீழ்படியாத பிள்ளைகள்லாம் என்ன செய்வாங்க, இவனா அவனை பத்தி பேசவே மாட்டீங்க. பெரிய பிள்ளை எப்படிங்க, நடுப்புள்ள எப்படிங்க, அந்த பிள்ளை எப்படிங்க அப்படின்னு. ஆனா அந்த பிள்ளைய பத்தி வாயிலே வராது. ஆமே. ஏன்னா அந்த புள்ள நேம் கெட்டு போயிடுச்சு. அந்த கெட்டு போன நேமனா கத்த தூக்குறார். 7 தடவை விழுந்தாலும் தூக்குறா அப்படிங்கிறார். அந்த கெட்டு போன லிஸ்ட்ல இருந்து ஆளுங்க நம்மளை தூக்கி நீதிமான இன்னைக்கு கத்த பேசிக்கிட்டு இருக்காரு பாருங்க. ஆமே. ஆண்டவர் பேசுறாருங்க, நீ கெட்டு போனாலும் என் பிள்ளை அப்படிங்கிற, நீ கீழே விழுந்தாலும் என் பிள்ளைங்கிற, தூக்குறதுக்கு நான் இருக்க பயப்படாத அப்படிங்கிற, அல்லேலூயா, உனக்கு உதவி செய்யறதுக்கு நான் இருக்க பயப்படாத அப்படிங்கிற, அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். கோலியாத் சொல்றான், வாடாதே வாடா, நீ 50 அடியா இது, ஆமே, நீ பெரிய நாமக்கல் மலை மாதிரி பலசாலியா கூட இரு, அல்லேலூயா, நீ எப்படியுமே இருந்துடா, கையில ஈட்டி, ஆமே, அல்லேலூயா, பின்னாடி ஒரு 4 நினைச்சேன் சரி, ஒத்த ஆடு வரான், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தா வரலாம், சாப்பாடு கொடுத்து வந்தாங்க. நம்ம அண்ணனுங்களுக்குலாம் சாப்பாடு கொடுத்துட்டு பார்த்துட்டு போலான்னு வந்தான். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு கூட்டமே நிக்குது, ஊரே திரண்டு நிக்குது. ஆப்போசிட்ல ஒரு படம், இந்த பக்கம் ஒரு படம், சவுல் படம், கோலியாத்தோட படம். ஆமே. அப்படியே எல்லாம் நடுங்கி எல்லாம் அப்படியே அந்த தைரியத்தை விட்டுட்டு அன்னைக்கு சவுல் படம் எல்லாம் அவன் ஆள் வாட்ட சாந்தமா இருக்கிறதுனால என்ன செய்யறான், அப்படியே டன் கடவுள் ஈட்டி அப்படியே வச்சுக்கிட்டு நிக்கிறான். இவன் யாரு? எவனெல்லாம் குடும்பத்துல மதிக்காம இருந்தானோ அவனதான் சோறு கொண்டு போக சொன்னேன். போட அவங்க அண்ணாலாம் மிலிட்டரியில இருக்கிறாங்க, வேலை செய்யறாங்க, மாசம் என்ன செய்யறாங்க, 2,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. ஆமே. இவ்வளவு பிரச்சனையை நம்ம குடும்பத்துல எல்லாம் மாத்துறாங்க. அதனால நீ சோறு கொடுக்கறதுல ஆக்கி இன்னைக்கு அந்த லிஸ்ட்ல நம்மள எல்லாம் மாத்திக்கிட்டு இருக்காங்கல்ல, உங்க சொந்தக்காரங்கலாம், உங்க சொந்தக்காரங்கலாம் பெரிய பெரிய போஸ்டிங், அதுல எல்லாம் பெரிய பெரிய லெவல்ல இருக்காங்கல்ல, ஏசி ஏத்திக்கிட்டனால ஆமே, நீ வேலைக்காரன் தான் நம்ம பாக்குறாங்கல்ல. இப்ப நம்ம சொந்தக்காரங்களே மத்தவனை ட்ரீட் பண்றது வேற இதா இருக்கும், நம்மள ட்ரீட் பண்றது வேற இதா இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன் போனோம்னு வச்சுக்கோங்க, நல்ல பண காசு இருக்கிறவங்க மதிச்சு என்ன செய்வாங்க, வாங்க வாங்க வாங்க. ஆனா நம்ம போனோம்னு வச்சுக்கோங்க, ஒரு மாதிரியா பாப்பா, வாங்க வாங்க போங்க போங்க சாப்பிடுவோம். ஆனா இதே ஒரு பெரிய பணக்காரன் வந்தானா, நம்ம சொந்தத்திலேயே நிறைய பணக்காரங்கள் வந்தானா என்ன செய்வான், கார்ல வந்து என்னன்னா அவனுக்கு ஒரு மதிப்பு, நம்ம பைக்ல போனா நம்மளுக்கு ஒரு மதிப்பு, அல்லேலூயா. அப்படின்னா சோறு கொண்டு போனவனை மதிக்கவே இல்லை. ஆனா கர்த்தர் ஒருத்தருக்கு மதிப்பு கொடுக்கணும்னு நினைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவனை நீதிமானா மாத்திடுவார், அவனை தைரியசாலியா மாத்திடுவார். உன்னை எல்லாம் எவனெல்லாம் உன்னை பகைச்சுக்கிட்டு மதிக்காம இருக்கிறானா கையெழுத்து கூட வைக்க கூடாது. கர்த்தர் உனக்குள்ள அப்பேற்பட்ட அதிசய பிறவியா கர்த்தர் உன்னை என்னை படைத்திருக்கிறார். இந்த பிராண்டை மாத்தவே முடியாது, இந்த நேமை எவனுக்கு எடுக்கவே முடியாது. அல்லேலூயா. ஆமே. ஒருவனை எதிர்த்து நிற்க முடியாது. டைம் இருக்குங்க, உங்களுக்கு டைம் இருக்கு. என்னையில அந்த டைம்
உயர்த்தியிருக்கை. பாருங்க, இன்னும் உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு அமர்ந்திருக்கிற இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்ல நேரம் குறைஞ்சிருச்சுங்கிறார் கர்த்தர். அல்லேலூயா. அன்னைக்கு சாப்பாடு கொண்டு போறவனுக்கு அவன் அந்த நேரத்தை மாத்தினாரு பாருங்க, அந்த காலத்தை மாத்தினாரு பாருங்க. அல்லேலூயா. பயந்தாங்களுக்கு முன்னாடி அவன் அந்த தாழ்த்தப்பட்டவனை கொண்டு போய் உயர்த்துறதுக்கு அந்த நேரத்தை அமைத்து கொடுத்தார் பாருங்க. அதுதான் கர்த்தர். அல்லேலூயா. அவன் போய் நிக்கிறான். என்ன எழுத்த கோலியாத் என்ன செய்யறான்? கோலியாத் வர்றான். ஆனா இவன் என்ன செய்யறான்? வாஞ்சிட்டு போறான், எழுதிட்டு போறான். அதாவது இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். அப்பங்க பிரச்சனை எங்க கொண்டு வச்சுட்டான்? தேவன்கிட்ட கொண்டு சரண்டர் பண்ணிட்டான். ஆண்டவரே, நீங்களே பாக்குறீங்க, எவனும் மதிக்காதவன், கேவலமா பாக்குறவனுங்க, போட்டுக்கிறது கூட நல்ல துணி இல்லை. பாருங்க, வேலைக்காரனா என்ன வச்சிருக்கிறானுங்க. வேலைக்காரனா இன்னைக்கு கிறிஸ்தவனை எப்படி தெரியுமா பாக்குறாங்க? வேலைக்காரனா பாக்குறானுங்க இந்த உலகம். அல்லேலூயா. இவ்வளவு வல்லமை வரங்களை வச்சு நம்ம செயல்படுத்தாதனால இந்த உலகம் நம்மளை கேவலமா பார்த்துக்கிட்டு இருக்கு. இவ்வளவு ஆவிக்குரிய வாழ்க்கை, இவ்வளவு ஜெப வாழ்க்கை, நீ கால் மிதிக்கும் தேசம் உனக்கு கர்த்தருக்கு சொந்தம் அப்படிங்கிற நீ போய் கால் வச்சுன்னா அவன் அப்படியே ரட்சிக்கப்படணும். உன் வார்த்தையிலிருந்து அக்கினி புறப்படணும். ஆமென். இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு. இயேசு போனவன் சகல வீட்டுக்குள்ள போனோடனே இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு, இந்த வீட்டுக்கு சமாதானம் அப்படின்னு போனோன்னு அந்த வார்த்தையோட வல்லமை. கர்த்தருடைய வார்த்தையே உன் நாவல வச்சுக்கிட்டு ஆமென். அது பேசாம இருக்கிறதுனால தான் நம்மளை அழுத்தி வச்சிருக்காங்க.